அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கி கோவிலில் செய்யக்கூடிய புளி சாதம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டோட அப்படியே டிட்டோவாக நீங்கள் கோயிலில் போய் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ மெஷர்மெண்ட் பற்றி சொல்லிடுறேன். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி சாதத்துக்கு தேவையான பொடி தயாரிக்க போகிறோம். நான் வெறும் கடாயில் தான் வறுக்க போகிறேன். அதனால் வெறும் கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பு, அதாவது 25 கிராம் கடலைப்பருப்பு அப்படின்னா 25 கிராம் உளுத்தம்பருப்பு, 25 கிராம் தனியா, அது எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. அதோட நான் 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். அதே போல் 1 டீஸ்பூன் எள்ளும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெந்தயம் 1/4 ஸ்பூன் அவ்வளோதான் எடுத்துருக்கேன். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே வெறுசட்டியில் வறுத்து எடுத்துக்க வேண்டியதாக. இதில் எண்ணெயில் பொறிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயமும் காய்ந்த மிளகாய் மட்டும் தான் பொரிச்சு எடுத்துக்கணும். காய்ந்த மிளகாய் நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேன். நீங்கள் சாதாரண மிளகாய் எடுத்துக்கலாம், ஆனால் அளவு மட்டும் குறைச்சிக்கோங்க. நான் ஒரு 7-8 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அதுக்கு பதில் ஒரு 3 அல்லது 4 எடுத்துக்கோங்க காரத்து வந்தாப்பில். அதே போல் தாளிக்கிறதுக்கு ஒரு 4-5 காய்ஞ்ச மிளகாய் நம்ம எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் மிளகு எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். எள்ளை கடைசியில் பொரிச்சு எடுத்துக்குங்க. படபடன்னு பொரியும், அதையும் பொரிச்சு எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு அதை தனியாக பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம பெருங்காயத்தையும் காய்ந்த மிளகாய் மட்டும்தான் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறோம். அது மட்டும் உங்களுக்கு பொரிச்சு எடுத்தோன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நான் காஷ்மீரி சில்லி பொரிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் சாதாரண மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 எடுத்துக்கோங்க. உங்களுடைய புளி நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துருக்கேன்னா, நீங்கள் உங்கள் புளிப்புக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. உங்கள் புளியோட புளி நல்ல புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை புளியோட புளிப்புத்தன்மை குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் புளியோட அளவு அதிகரிச்சுக்குங்க. இப்போ நான் எண்ணெயை விட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சமாக பெருங்காயம் தாளிச்சுக்கிறேன். ஆல்ரெடி பெருங்காயம் பொடியிலையும் இருக்குது. நம்ம தாளிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறோம். அதுக்கப்புறம் கடுகு, அடுத்தது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா நல்ல சிம்மில் ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. அப்படியே அப்போ கோல்டன் ப்ரௌனாக கருக்காமல் வறுத்து எடுத்துக்கணும். அதே போல் நான் காய்ந்த மிளகாய் ஒரு 6 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதற்கு தகுந்தாப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புளி சேர்த்துருக்கேன். புளியோட அளவு நல்ல பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். என்னோடய புளி பழைய புளி நல்லா புளிப்பாக இருக்குது, அதனால் அப்படி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். ஏன்னா மிளகாய் அப்புறம் மிளகாய் பொடி பண்ணி போடுறோம், அப்போ காரம் அதிகமாக இருக்கும். அதனால் புளி கொஞ்சம் கூடுதலாக போடும். அதே போல் நல்ல பச்சை கருவேப்பிலையும் அதில் தாளிக்கும் போது சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புளியை திக்காக கரைச்சி விடணும். இது பழைய புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. புது புளியை விட பழைய புளி நல்லா இருக்கும். கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அந்த ப்ரௌன் கலராக இருக்கும்ல ஒரு புளி சாதம், அந்த கலர் வரும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம், 7-8 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பொடியெல்லாம் பொடி பண்ணி அதில் சேர்க்க வேண்டியதான். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியதான். இதில் நான் 2 விதமாக நான் ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு காய்ந்த மிளகாய், பெருங்காயம், மிளகு, வெந்தயம், அதை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். அது பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, அதெல்லாம் தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எள்ளு நான் முதல்ல பொரிக்க மறந்துட்டேன், அதனால் மறுபடியும் எள்ளை பொரிச்சிட்டு அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் நான் எதுக்கு 2ஆக தனியாக பொடி பண்ணி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியாவை நீங்கள் தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கடைசியில் போட்டுக்கலாம். ஏன்னா போட்ட உடனே அது திக்காகும் உங்களுக்கு. நீங்கள் இந்த போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய், மிளகு, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், இந்த 5 மட்டும் ஃபஸ்ட்டு பொடி பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதனால் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் இறக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் தனியா, இது 3 வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை கடைசியில் சேர்த்துட்டு இந்த புளி கொதிக்கும் போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குங்க.
கடைசியில் மட்டும்தான் அந்த பொடியை சேர்த்துக்கணும். அதை இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம புளிக்காய்ச்சல் தகுந்தாப்பில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் புளிக்காய்ச்சலில் போட்டு சாதம் கிளற போகிறேன். சாதத்தை வந்து நான் பச்சரிசி சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அதை வந்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா உதிர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் உதிர்த்து எடுத்துக்கிட்டு இதோட வச்சு கிளற வேண்டியதான். உங்களுக்கு தேவையான புளிக்காய்ச்சல் மட்டும் போட்டு கிளறுங்க. சாதத்தை தகுந்தாப்பில் ஒரு மிச்ச மீதியை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, தனியான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மந்த் அல்ல 2 மந்த் ஆனால் கூட வீணாகவே போகாது. நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால வீணாக போகாது. ஆனால் எண்ணெய் தான் கூட ஊற்றி தான் இந்த புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணணும். உங்களுக்கு இந்த எல்லா பவுடரையும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணலை. இந்த பவுடரெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. இதுக்கு நம்ம புளிசாதம் கிளறும் போது அந்த பொடியை போட்டு கிளறிக்கலாம். நமக்கு அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும். பொடி பண்ணதில் ஒரு பாதி வந்து நம்ம சாதத்தோடையும் பாதி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புளிக்காய்ச்சலோடு தான் சேர்க்கணும். அப்படி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பொடி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. பொடியை நீங்கள் வந்து டப்பாவில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு பொடி வந்து சாதத்தோடு கலக்கும் போது சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நமக்கு வந்து புளிக்காய்ச்சலில் வந்து நிறைய பொடி சேர்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் ரொம்ப திக்காக கெட்டியாகிடும். உங்களுக்கு பசையறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மிளகு, வெந்தயம், காய்ந்த மிளகாய், கடுகு, பெருங்காயம் அதை மட்டும் வறுத்து பொடி பண்ணி அதை மட்டும் நல்லா கொதிக்கும் போது போட்டுட்டு இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து இது எள்ளு அதையும் வறுத்து நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதான். பொடி வந்து தனியாக வச்சுட்டு நம்ம சாதம் கலக்கும்போது கொஞ்சம் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் தேவையான அளவு கலந்து சேர்த்துக்கலாம் நமக்கு. அதே போல் சாதம் கலரும் போது உங்களுக்கு புளிக்காய்ச்சல் ஏற்கனவே உப்பு போடணும். புளி கரைக்கும் போது நம்ம உப்பு போட்டு தான் புளி கரைக்கணும். இப்போ பத்தாததுக்கு நம்ம சாதம் கலரும் போது உப்பு போட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி தான் புளிசாதம் பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்கும். இது அப்படியே நம்ம கோயிலில் எப்படி இருக்கும் புளிசாதம் அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு பழைய புளியில் செய்யும்போது உங்களுக்கு புளிசாதம் வந்து நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு கலர் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணுறது அது மத்தியானம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து வெல்லம் சேர்த்தா தான் அந்த பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த உப்பு, புளி, காரம் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்குங்க. அதே போல் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காரமாக இருந்தால் ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை வந்து புழிஞ்சிக்குங்க. ரொம்ப காரமாக இருக்குது, புளிப்பு பத்தலை அப்படின்னா. அதுதான் டிப்ஸ் உங்களுக்கு. நன்றி. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.